எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு முன்னாள் எம்பி திரு கே.சி. பழனிசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், இந்த இரட்டை இலை சின்னம் சம்பந்தமான வழக்கு புகழேந்தி அவர்கள் கொடுத்திருக்கிற அந்த மனுவை சீக்கிரமா பரிசீலனை செஞ்சு முடிவு எடுக்கணும் அப்படின்னு தேர்தல் ஆணையத்திற்கு டெல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதை எப்படி பாக்குறீங்க சார்? டெல்லி உயர் நீதிமன்றம் புகழேந்தி அவர்களது வழக்குல எந்த முகாந்தரமும் இல்லை என்று தள்ளுபடி செய்திருந்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு அது சாதகமாக இருந்திருக்கும். ஆனால் தேர்தல் ஆணையத்திற்கு புகழேந்தி புதிதாக ஒரு மனு கொடுப்பார். அப்படி கொடுக்கப்படுகிற மனுவை விரைவாக விசாரித்து நீங்கள் தீர்ப்பளியுங்கள் என்றுதான் அந்த உத்தரவுல சொல்லியிருக்காங்க. அப்ப புகழேந்தி புதிதாக ஒரு மனு தயார் செய்து அதை தேர்தல் ஆணையத்துல கொடுப்பார். ஆனா தேர்தல் நடைமுறைகள் அமலுக்கு வந்துருச்சு. அப்ப தேர்தல் நடைமுறைகள் அமலுக்கு வந்ததற்கு பிறகு இந்த உத்தரவுக்கு மேல்முறையீடு எடப்பாடி பழனிசாமி செல்ல முடியாது. ஏன்னா இப்ப இருந்து ஜூன் 4ஆம் தேதி வரை தேர்தல் நடைமுறைகள் முடிகிற வரை இனி எந்த நீதிமன்றமும் தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட முடியாது. தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவுகள்ல தலையிட முடியாது. அப்ப திரு புகழேந்தி கொடுக்கிற மனுவை ஏற்றுக்கொண்டு தேர்தல் ஆணையம் ஒருவேளை இத இப்ப விசாரித்து நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு எங்களுக்கு கால அவகாசம் இல்லை என்று அவர்கள் என்ன முடிவை வேண்டுமானாலும் எடுக்கலாம். புகழேந்தி மனுவை தள்ளுபடி செய்யலாம், ஏற்றுக்கொள்ளலாம். இரண்டு அணிக்கும் எடப்பாடி பழனிசாமி அணி, ஓபிஎஸ் அணி என்று தனித்தனியாக சின்னங்களை ஒதுக்கலாம், இரட்டை சின்னத்தை முடக்கலாம், இல்ல புகழேந்தியினுடைய மனு செல்லத்தக்கது அல்ல என்று ரத்து செய்துவிட்டு அதை தள்ளுபடி செய்துவிட்டு எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தான் இரட்டை சின்னம் இருக்கு என்றும் உத்தரவிடலாம். அப்ப இது எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்தி கொள்ள தகுந்த வகையில பாரதிய ஜனதா கட்சி தனக்கான களத்தை உருவாக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த களம் மூலமாக தேர்தலுக்கு முன்போ அல்லது தேர்தலுக்கு பின்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நெருக்கடிகளை உருவாக்குவதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கிறது என்றுதான் நம்ம பார்க்கணும். சார், இப்ப தேர்தல் தேதியை அறிவிச்சதுக்கு அப்புறமும் இப்ப தீர்ப்பு வந்திருக்கு, அப்புறம் கூட தேர்தல் ஆணையம் ஒரு மாற்று முடிவுக்கு வரும் அப்படின்னு நம்புறீங்களா? ரெண்டு விஷயமா, தேர்தல் அறிவிப்புக்கு சற்று முன்னதாக தீர்ப்பு வந்துருச்சு. அந்த தீர்ப்புக்கு பிறகுதான் தேர்தல் தேதி அறிவிப்புகள் வருது. இது அந்த உத்தரவே பார்த்தீங்கன்னா ஒரு அசாதாரண நிலையில தான் அந்த உத்தரவு. இன்றைக்கு நீதிமன்றங்களுக்கு விடுமுறை. சனிக்கிழமை இன்றைக்கு டெல்லியில உயர் நீதிமன்றம் பங்கனிங்கே கிடையாது. ஆனா அந்த உத்தரவு வந்திருக்கு. அப்ப இது எதையோ நோக்கி இது பயணிக்கிறதோ என்று சந்தேகப்படுவதற்கு உரிய வாய்ப்புகள் இருக்கு. அது நம்ம இல்ல என்று முழுமையாக சொல்லிவிட முடியாது. பாரதிய ஜனதா கட்சி நினைத்தால் என்ன சித்து விளையாட்டுகளையும் அவர்கள் செய்ய தயங்க மாட்டாங்க. அதற்கு உண்டான கதவை இதன் மூலம் திறந்து வைத்திருக்கிறார்கள் என்றுதான் நம்ம பார்க்கணும். சார், இப்ப திரு ஓ பன்னீர்செல்வமும் இரட்டை இலை சின்னத்திற்கு கையெழுத்து போடுற உரிமையை அவருக்கு தரணும்னு தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியிருக்கிறாரு. அவருடைய அந்த கடிதத்தை கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? தேர்தல் ஆணையம் நான் தான் சொல்லிட்டேன்ல, இப்ப பாரதிய ஜனதா கட்சி தான் நினைத்ததை சாதித்துக் கொள்வதற்கு உண்டான கதவை இந்த உத்தரவு மூலமாக திறந்து வைத்திருக்கிறார்கள். தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவு என்பது எப்படிப்பட்ட அது எந்த முடிவாக இருந்தாலும் சரி, யாருக்கு சாதகமாகவோ அல்லது யாருக்கு பாதகமாகவோ என்ன முடிவுகள் எடுக்கப்பட்டாலும் ஜூன் 4ஆம் தேதி வரை அந்த முடிவுகளுக்கு எதிராக யாரும் நீதிமன்றத்துக்கு செல்ல முடியாது. அப்ப தேர்தல் ஆணையம் தான் முடிவு எடுக்கும். அப்ப அந்த தேர்தல் ஆணைய முடிவுகள் எப்படி எடுக்கப்படும், அதுல யாருடைய குரல் ஒலிக்கப்படும், யாருடைய கைகள் அங்க நீளும், இதெல்லாம் எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். சார், இரட்டை இலை சின்னம் முடக்கப்படும் அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள்லாம் இப்ப கொஞ்ச நாளா சோசியல் மீடியால நிறையவே பரவிட்டு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட வாய்ப்பு இருக்குங்களா? முடக்கப்படக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. வாய்ப்புகள்ங்கிறது
வல்லவன் வெட்டின வாய்க்கால் வடக்கையும் பாயும் தெற்கையும் பாயும். ஏன்னா அவங்களுக்கு அந்த வலிமை இருக்கு. அவர்கள் அதை எப்படி வேண்டுமானும் வளைத்துக் கொள்வதற்கு உண்டான சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் தாண்டி வெற்றி பெறுகிற இயக்கமாக, வலிமையான இயக்கமாக அதிமுக வழிநடத்தப்பட வேண்டும். சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மெகா கூட்டணியை அமைப்பேன்னு சொல்லிட்டே இருந்தாரு. இன்னமும் அதுக்கான வேலைகள் எல்லாம் மும்முரமா ஈடுபட்டு இருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? அவர் கடைசி நேரத்துல ஒரு மெகா கூட்டணியை அமைச்சிருவாரோ? ஆமா, மன்சூர் அலிகான் 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதா அம்மாவுக்கும் இணையாக சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணியை வெற்றி பெற வைத்து விடுவார் என்று அவரது முக்கியத்துவம் கருதி துணை பொதுச் செயலாளர் முனுசாமி மிக சீரியஸா அவரோட விவாதித்து சில திட்டங்களை எல்லாம் தயார் செய்திருந்தார். அது சமூக வலைதளங்கள்ல நம்ம பார்த்தோம். சரி, ஏறக்குறைய இந்த தேசிய ஜனநாயக கட்சியில இருந்து பல கட்சிகள் பாஜக கூட்டணி பக்கம் தான் போயிருக்காங்க. பாமகவும் அப்படிதான் போகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமியை நம்பி ஏன் மற்ற கட்சிகள்லாம் நிக்கல சார்? எதனால அந்த கட்சிகள்லாம் எடப்பாடி பழனிசாமியால தக்க வச்சுக்க முடியல? அவரால் தக்க வைத்துக் கொள்ள முடியல அப்படிங்கிறத விட, மத்தியில் ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடும் என்கிற தோற்றத்தை உருவாக்கி வைத்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய விசாரணை அமைப்புகள் மூலமாக இந்த நாட்டில் அதாவது அடித்து பிடுங்கிறதுக்கும் மிரட்டி பிடுங்கிறதுக்கும் சட்டப்பூர்வமான அங்கீகாரத்தை பெற்று கொள்ளையடித்தவர்களிடமிருந்து பேரம் பேசி பங்குகளை பெற்ற பாரதிய ஜனதா கட்சி எதை செய்வதற்கும் தயங்காதவர்கள் என்கிற அச்ச உணர்வுல நிறைய பேர் பாஜக பக்கம் சென்றிருக்கலாம். இப்ப இதே ஜெயலலிதா அம்மா காலத்தில் இதெல்லாம் சாத்தியப்படல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இதெல்லாம் சாத்தியப்படல. எடப்பாடி பழனிசாமி என்பவர் ஒரு வலிமையான தலைவராக தான் உருவெடுக்கல. அவருக்கு அந்த வலிமை இல்லை என்பதுதான். அதிமுக வலிமையான கட்சி, அதுல மாற்று கருத்தே கிடையாது. தொண்டர்கள் வலிமையோடு இருக்கிறாங்க, மக்கள் நேசிக்கிற இயக்கமாக இருக்குது, வாக்களிக்கிற இயக்கமாக இருக்கிறது. ஆனால் அதை வழிநடத்துகிறவர்கள் வலிமையானவர்களாக இல்லை. எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த வலிமை இல்லை, அந்த ராஜதந்திரம் இல்லை, அந்த சொல்லாற்றல் செயலாற்றல் இல்லை, திட்டமிடுகிற சக்தி இல்லை, எதிர்காலத்தை கணிக்கிற சக்தி இல்லை, ஒரு வசீகர பேச்சு இல்லை. இருக்கிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், கான்ட்ராக்ட்ல பர்சன்டேஜ் வாங்கி வச்சிருக்கிறது, கரெக்டா தொகுதிக்கு பங்குகளை சரியாக பிரித்து கொடுப்பது. அந்த எலக்டோரல் எக்கானமி அதை சரியா கையாண்டிருக்கிறார். இதுதான் அவருடைய பலம். சார், இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் பாஜக கூட்டணியில இணைஞ்சிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? அவரை மதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனா இப்ப கூட்டணியில ஐக்கியம் ஆயிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? அவருக்கு அந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்குதுன்னு தான் பார்க்கணும். அவர் மீதும் அவர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் மீது இருக்கிற வழக்குகளை தப்பித்துக் கொள்ள தன்னை 3 முறை முதலமைச்சராக்கிய இந்த இயக்கத்தை அடகு வைப்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார் என்கிற அளவுல தான் பார்க்கணும். இன்றுன்னு இல்லை, எந்த நான் இதை முன்கூட்டியே பல முறை சொல்லி இருக்கிறேன், எந்த காலகட்டத்திலும் பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாட்டுக்கு ஓ பன்னீர்செல்வம் அரசியல் செய்ய மாட்டார். இதை உறுதியா நம்ம எடுத்துக்கலாம். பாஜகவினுடைய நிலைப்பாடு என்னவோ அதற்கு அங்கிருந்து என்ன உத்தரவு வருகிறதோ அதை செயல்படுத்துகிற மனிதராக மட்டுமே தான் ஓ பன்னீர்செல்வம் செயல்படுவார். சார், ஓபிஎஸ் அவர்கள் இன்னமும் நான் இரட்டை இலை சின்னத்துலதான் போட்டிடுவேன் அப்படிங்கிறாரு. பாஜக அவருக்கு ஏதாவது நம்பிக்கை கொடுத்திருக்க வாய்ப்பு இருக்கா? தெரியல, பார்ப்போம். அது பாஜக நிச்சயமா ஓபிஎஸ்க்கு ஒரு பெரிய எதிர்காலத்தை எல்லாம் கொடுத்துட மாட்டாங்க. ஓபிஎஸ்ஐ பயன்படுத்தி பாஜகவை வளர்த்துக் கொள்வதில் அவர்கள் முனைப்பாக இருப்பாங்க. ஓபிஎஸ்ஐ பயன்படுத்தி அதிமுகவை சிதைப்பதில் அவர்கள் முனைப்பாக இருப்பாங்க. இதை ஓபிஎஸ் புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. தாமரை சின்னத்துலதான் நிக்கணும் அப்படின்னு ஓபிஎஸ் பாஜக நிர்பந்திப்பதாக ஒரு தகவல். அப்போ ஓபிஎஸ் ஒருவேளை தாமரை சின்னத்துல நின்னுட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் அவருடைய விளைவுகள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவர் பையன் முன்கூட்டியே பாக்கெட்லயே மோடி படத்தை தான் வச்சிருப்பாரு. அவர் கிட்டத்தட்ட ஒரு பாஜகவை சார்ந்தவராகத்தான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். ஓபிஎஸ் எம்பிக்கு நிக்க மாட்டாரு, எம்பி எலெக்ஷன்ல நிக்க மாட்டாரு இந்த தேர்தல்ல.
அவர் பையன் தானே நிக்கிறாரு, அதனால அதுக்கெல்லாம் தயங்க மாட்டார். சார், ஓபிஎஸ் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஓட்டுகளை பிரிக்க வாய்ப்பு இருக்கா சார்? ஒரு தலைவரா அவருக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஃபார்வர்டு பிளாக்கோட ஓட்டுகளை பெறுவதற்கு அவர் முயற்சி செய்வார். அதாவது அவர் தன்னுடைய சமுதாய வாக்குகளை பெறுவதற்கான முயற்சியில தான் அவர் இருக்கார். கட்சி ரீதியான பிளவையோ தாக்கத்தையோ அவரால் உருவாக்க முடியல. சாதிய ரீதியான தாக்கத்தை அவரும் தினகரனும் இணைந்து உருவாக்குவதற்கு முயற்சி செய்வாங்க. சார், ரொம்ப காத்திருக்க வச்சு ஓபிஎஸ் அவர்களையும் டிடிவி தினகரன் அவர்களையும் பாஜக அவங்களோட கூட்டணியில இணைச்சிருக்காங்க. எதுக்காக இவ்வளவு நாள் காக்க வச்சாங்க? ஒருவேளை எடப்பாடி பழனிசாமியை எப்படியாவது மீண்டும் அவங்களோட கூட்டணியில கொண்டு வந்துடலாம் அப்படின்ற முயற்சியில ஈடுபட்டு இருந்தாங்களோ? இல்ல, நிச்சயமா இந்த நிமிடம் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை கூட்டணிக்குள் கொண்டு வந்து விட வேண்டும் என்பதில் பாரதிய ஜனதா கட்சி முனைப்போடு தான் இருக்கிறாங்க. அதுல மாற்று கருத்து கிடையாது. அதாவது அது எடப்பாடி பழனிசாமி மிக வலிமையானவர் என்பதற்காக அல்ல, ஒன்றுபட்ட அதிமுகவினுடைய அனைத்து வாக்குகளும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு கிடைத்து விட வேண்டும் என்பதுல அவர்கள் முனைப்போடு செயல்படுறாங்க. அதனாலதான் கடைசி வரை ஓபிஎஸ் தினகரனை பேச்சுவார்த்தைகளிலிருந்து தள்ளியே வைத்திருந்தார்கள். ஆனா ஒரே ஒரு விதத்தில் நம்ம எடப்பாடி பழனிசாமியை பாராட்டணும். அந்த பாஜக கூட்டணி இல்லை என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். இந்த உறுதியான நிலைப்பாட்டோடு இன்னும் தொண்டர்களை, இந்த இயக்கத்தை ஒற்றுமைப்படுத்துகிற வலிமையோடு, விட்டு கொடுத்து செல்லுகிற, எல்லோரையும் அரவணைத்து செல்லுகிற தன்மையோடு இந்த இயக்கம் வழிநடத்தப்பட்டால் தேர்தல் வெற்றி என்பது சாத்தியமாகும். சார், ஏற்கனவே புதிய தலைமுறை தொலைக்காட்சியினுடைய கருத்து கணிப்பை நம்ம பார்த்தோம். அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்படும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. இப்போ நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியும் ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டு இருக்காங்க. பாஜக 5 இடத்துல ஜெயிக்கும், அதிமுக 4 இடத்துல ஜெயிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? ஒரு திட்டமிட்ட ஊடகங்கள் மூலமான ஒரு பிரச்சாரம் பாஜக துவக்கி வைத்திருக்கிறாங்க. நான் அதுதான் ஒரு சில தொலைக்காட்சிகள்ல கூட சொன்னேன். அண்ணாமலை கோவையில போட்டியிடட்டுமே, நிச்சயமாக அண்ணாமலையை தோற்கடிக்கிற வலிமை அதிமுகவுக்கு இருக்கு. அதாவது பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. அந்த வளர்ச்சி மோடி அவர்களது எதிர்ப்பு உணர்வு என்பது சற்று குறைந்திருக்குது. 2019 தேர்தலுக்கு நம்ம ஒப்பிட்டு பார்க்கையில குறைந்திருக்குது எதிர்ப்பு உணர்வு மோடிக்கு எதிராக. நம்ம அதை பாஜக எதிர்ப்புணர்வுன்னு கூட சொல்லலாம். அடுத்து இந்த இளைஞர்கள் திமுகலையும் சரி அதிமுகலையும் சரி புறக்கணிக்கப்படுறாங்க. புறக்கணிக்கன்னா அவர்களுக்கு அந்த பொறுப்புகள் வழங்குவதில் ஒரு முன்னுரிமையோ முக்கியத்துவமோ கொடுக்கப்படுறது இல்லை. ஏன்னா 2 திராவிட கட்சிகளையுமே, திமுக அதிமுகவுல இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் அவர்களுக்கு வேண்டியவர்கள் மட்டும்தான் அந்த பொறுப்புகளுக்கு வரணும் என்று கவனத்தோடு செயல்படுறாங்க. அப்ப புதிதாக அரசியலுக்கு வருகிற இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பாக ஒரு பதவி பெறுவதற்கு, அரசியல் அங்கீகாரம் பெறுவதற்கு பாரதிய ஜனதா கட்சி எளிமையாக இருக்கும் என்று நினைக்கிறாங்க. அதை நோக்கி கொஞ்சம் பேர், ஒரு 2% பாஜக பக்கம் போறாங்க. அடுத்து மத்தியில ஆளுகிற கட்சியாக இருக்கு, மீண்டும் மத்தியில ஆட்சிக்கு வந்து விடுவார்கள் என்பது. அடுத்து நிறைய இடங்கள்ல பணம் திமுகவுக்கும் அதிமுகவை விட மிக அதிக அளவுல பணம் அவர்கள் செலவு செய்யறாங்க. போலியான வாக்குறுதிகள் கொடுக்கப்படுது, ஊடக பிரச்சாரங்கள் கட்டமைக்கப்படுது. அதனால இப்படி ஒரு தோற்றத்தை அவர்கள் உருவாக்க நினைக்கிறாங்க. சார், இப்ப நார்மலா நம்ம யோசிச்சு பார்த்தாலே தெரியுது, அதிமுக தனியாகவும் பாஜக மற்ற கட்சிகள் எல்லாம் ஒண்ணு சேர்த்து ஒரு மெகா கூட்டணியாகவும் ரெடி பண்ணிருக்காங்க. இது ஆட்டோமேட்டிக்கா அதிமுகவை 3வது இடத்துக்கு தள்ளிராதா? இல்ல, இது கயிறு இழுக்கிற போட்டி இல்ல. அதாவது அந்த பக்கம் சரத்குமார் இருக்காரு, அந்த பக்கம் வாசன் இருக்கிறாரு, இப்படி எல்லாம் பார்க்கிற, இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி மட்டும் தனியா நிக்கிறாரு, அந்த மாதிரி எல்லாம் இல்ல. இயக்கம் எது வலிமையானது, அதாவது பாரதிய ஜனதா கட்சி வலிமையான இயக்கமா அப்படின்னா அது 4% நோட்டாவுக்கு சமமான வாக்கு பெறுகிற ஒரு கட்சி. அதிமுகனா தேர்தல் என்றால் வெற்றி பெறுகிற 35% வாக்குகளை கொண்ட கட்சி. அப்ப சாதாரணமாகவே தேர்தல் என்று வந்தால் வெற்றி பெறுகிற கட்சி. ஆனால் அந்த வெற்றி வாய்ப்பை நோக்கி வழிநடத்துகிற தலைமையாக இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி இல்லை. அதற்கு தகுதியானவர்களை அரவணைத்து செல்லுகிற தன்மை எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்துல இல்ல. இதுதான் அவர்கள்ட்ட இருக்கிற குறைபாடுகளாக இருக்கு. இந்த உட்கட்சி பிரச்சனைகளை எல்லாம் பெரிதுபடுத்தி ஓபிஎஸ் போன்றவர்களை தன் பக்கம் இழுத்து கொண்டு
அதிமுகவுடைய வலிமையை பாஜக குறைக்க நினைக்கிறாங்க. அவர்கள் இந்தியா முழுக்க எப்படி வளர்ந்திருக்காங்க, பாஜக எந்த கட்சியோடு கூட்டணி வைக்கிறார்களோ அதுல ஊடுருவி ஒரு 5 அல்லது 6 குழுக்களாக பிரிச்சிருவாங்க, குரூப்பா பிரிச்சிருவாங்க. அதுல 2, 3 குழுக்களை தங்களோடு இணைத்துக் கொள்வார்கள். அதன் மூலமாக தாங்கள் அந்த வலிமையை பெற்று அதன் மூலமாக ஆட்சிக்கு வருவதற்கு முயற்சி செய்வாங்க. அந்த மாதிரியான முயற்சிகளை தான் தமிழகத்திலும் அவர்கள் இப்ப ஈடுபட்டு இருக்கிறார். ஒருவேளை இந்த தேர்தல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வியை சந்திச்சது அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமைக்கே பாதிப்பு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா. இப்ப இன்னைக்கு தேர்தல் ஆணையத்துக்கு வந்திருக்கிற அந்த உத்தரவையும் தேர்தல் முடிந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு கணிசமான வெற்றியை பெற தவறினால் 10 தோல்வி பழனிசாமி ஆகிவிடுவார். அப்ப 10 தோல்வி பழனிசாமி ஆகிற பொழுது தொண்டர்களுக்கு இவர் தலைமையில் இந்த இயக்கம் வலுப்பெறாது, இவர் தலைமையில் இந்த இயக்கம் ஆட்சிக்கு வராது என்கிற பொழுது மாற்று தலைமையை நோக்கி சிந்திப்பார்கள். அந்த மாற்று தலைமைங்கிறது ஓபிஎஸ்ஐயோ அல்லது தினகரனையோ திணிப்பதற்கு பாஜக முயற்சி செய்யலாம். ஆனால் அதிமுக தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தனக்குள் ஒரு மாற்று தலைமையை உருவாக்குவதற்கு அந்த தொண்டர்கள் முயற்சி செய்வார்கள். அப்ப தலைமை மாற்றம் என்பது வரலாம். ஆனால் வலிமையான இயக்கமாக அதிமுக திகழ வேண்டும் என்றால் ஒன்றுபட்ட அதிமுக, சாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட அதிமுக உருவாகணும். லஞ்சம் ஊழலுக்கு இப்ப அப்பாற்பட்ட இயக்கமாக இது இருக்கணும். அந்த தலைமை லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்ட தலைமையாக இருக்கணும். இன்றைக்கு நிச்சயமா எடப்பாடியும் சரி ஓபிஎஸ் சரி லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்களாக இல்லை. ஆனால் இன்றைக்கு நாட்டு அப்படி ஒரு நேர்மையான தலைமையை எதிர்பார்க்கிறாங்க. சார், இந்த தேர்தல் பத்திரம் தொடர்பான விவரங்கள் எல்லாம் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? தன்னுடைய பாரதிய ஜனதா கட்சி இதுவரை மோடி அவர்கள் அல்லது பாஜகவை சேர்ந்தவர்கள் கட்டமைத்த பிம்பம் என்ன? ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்கள். 10 ஆண்டு கால ஆட்சியில எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகாமல் இந்த ஆட்சி நடைபெற்றிருக்கிறது. இதுதானே மோடி அவர்களை பற்றி பொது வெளிகள்ல பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் மோடி அவர்களே கூட தங்களை பிரகடனப்படுத்தி கொண்டார்கள். அந்த பிம்பம் இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தால் தகர்க்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் நன்கொடை வழங்கியதுல பெற்றதுல தவறுன்னு கூட நம்ம சொல்ல முடியாது. அதுல வெளிப்படைத்தன்மை இல்லாம இருக்கு. அந்த வெளிப்படைத்தன்மையோடு அது செயல்பட வேண்டும் என்றுதான் உச்ச நீதிமன்றம் சொல்லுச்சு. அந்த வெளிப்படைத்தன்மை வெளியில வரும் பொழுதுதான் யாரெல்லாம் அந்த பத்திரங்கள்ல தேர்தல் பத்திரங்கள்ல முதலீடு செய்திருக்கிறார்கள் பார்க்கிற பொழுது ஒரு யாரெல்லாம் அந்த குற்ற நடவடிக்கைகள்ல அதிகமாக ஈடுபட்டு இருக்கிறார்களோ, இன்னும் குறிப்பா சொன்னா மார்டின் அந்த நபர் ஜெயலலிதா அம்மா இருந்த காலம் வரைக்கும் சிறைக்குள்ளேயே வைத்திருந்தார், கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருந்தார். பொதுமக்களை அந்த போலி லாட்டரி டிக்கெட் மூலமாக சுரண்டி கொள்ளையடித்த பணத்தை அதுல பங்கு பெற்று அந்த பாவத்தில் சம்பளமாக லாபமாக பெற்ற பணத்துல பங்கு பெற்று பாரதிய ஜனதா கட்சி அதை தேர்தல் பத்திரங்கள் என்று சொல்லி இருக்கிறாங்க. இன்னும் அதுல விசாரிக்கப்பட வேண்டிய வெளிவரப்பட வேண்டிய அம்சங்கள் இருக்கு. அதத்தான் நாளை மறுதினம் திங்கட்கிழமை உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்குது. அதுல அந்த இண்டெக்ஸ், அதுல அந்த யூனிக் நம்பர் வரணும். அதுலயே பல விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இருக்கிறாங்க. இதை இன்னும் கொஞ்சம் கடுமையாக உள்நுழைந்து ஆராய்ந்து பார்க்கிற போது இன்னும் பல விஷயங்கள் வெளியில வரும். அப்படி வருகிற பொழுது நிச்சயமா இவர்கள் உத்தமர்கள் அல்ல, இவர்களும் ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல, நாளாந்திர அரசியல் செய்யக்கூடியவர்கள், பணத்தை பெறுவதற்காக பணம் சம்பாதிப்பதற்காக கட்சி நிதி சேர்த்துக் கொள்வதற்காக எந்த எல்லைக்கும் எந்த துஷ்பிரயோகத்துக்கும் எந்த பழி பாவத்தையும் செய்வதற்கு தயங்காத பாதகர்கள் இவர்கள் என்கிற அந்த பிம்பம், உண்மையான இவர்களது சுயரூபம் நாட்டு மக்களுக்கு தெரிய வரும். சார், அப்ப பல நிறுவனங்கள் தேர்தல் பத்திரங்களை கொடுத்த சமயத்துல அந்த நிறுவனங்களுக்கு ரெய்டு மூலயமா நெருக்கடி கொடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அப்போ ரெய்டு மூலயமா அவங்கள மிரட்டி தான் பாஜக நிதி பெற்றிருக்குமா? அதாவது ரெய்டு நடக்குது, சில நாட்கள்ல நிதி அந்த பாண்டுல அவங்க கொடுத்திருக்கிறாங்க. இல்ல, ரெண்டாவது இது கூட நீங்க சொல்றது ரெண்டாவது கேள்வி, கொடுத்தவர்கள் உத்தமர்களா?
நேர்மையானவர்களா? இப்ப ரிலையன்ஸ் நிறுவனத்துல கொடுத்திருக்கிறாங்க, இல்ல அதானி கொடுத்திருக்காருன்னு வச்சுங்க, இல்ல ஏர்டெல் கொடுத்திருக்கிறாங்க, எல்என்டி கொடுத்திருக்கிறாங்க. அப்ப அவர்கள் தங்களுடைய லாபத்துல 1000 கோடி அவர்கள் சம்பாதிக்கிறாங்க, அதுல ஒரு 100 கோடி அவங்க வந்து டொனேஷனா கொடுத்திருக்கிறாங்க, நான் கூட பரவாயில்ல. ஆனால் கொடுத்தவன் யாரு? 4 ஆண்டுகள்ல அவருடைய மொத்த வருமானமே 200 கோடி தான் லாபம். 4 ஆண்டுகள்ல மொத்த வருமானம் லாபம் 200 கோடி. ஆனால் அவர் நன்கொடை கொடுத்தது 1368 கோடி. இது இல்லாம இன்னொரு ட்ரஸ்ட் மூலமாக 100 சில்லற கோடி கொடுத்திருக்கிறார். அப்ப 1500 கோடி ரூபாய் ஒருவர் கொடுக்கிறார். ஆனால் அவருடைய மொத்த லாபமே வெறும் 200 கோடி ரூபாய். அப்ப மிச்சம் இருக்கிற அந்த ஒரு 1200 கோடி ரூபாய் எங்க இருந்து அவருக்கு கிடைத்தது? அது கள்ளப்பணமா, கருப்பு பணமா, எதன் மூலமாக அவர் வந்து சம்பாதித்தார்? அந்த தொழில் நேர்மையான தொழிலா, இல்ல வேற ஏதாவது சட்டத்துக்கு புறம்பான வழிகள்ல பெறப்பட்டதா, இல்ல ஏதேனும் வெளிநாட்டு சக்திகள் இவரை இப்ப நிறைய ஃபாரின் கம்பெனிஸ் இந்தியால முதலீடு செய்கிறாங்க, அவர்களுக்கு ஏஜென்டா இவர் பணிபுரிகிறாரா? அவர்கள் இவர் மூலமாக பாஜகவுக்கு கொடுத்திருக்கிறாங்களா? இது மாதிரியான பல விஷயங்கள் வந்து இதுல வெளிவர வேண்டியது இருக்கு. அதனால ஏதோ மிரட்டி வாங்கிட்டாங்கன்னா முதல்ல கொடுத்தவன் யோகியமானு பார்க்கணும். அந்த டொனேஷன் கொடுத்தவன் உத்தமனா, அவன் கொடுத்த பணம் நேர்மையாக வந்திருக்குதா என்பதை பார்க்கணும். இது அது முதல் ஃபர்ஸ்ட் லெக், அதாவது முதல் படி. இரண்டாவது படி, இந்த சோதனைகள் நடக்குது. சோதனைகளுக்கு பிறகு சாதனையாளர்களாக அவர்கள் மாற்றப்பட்டு விடுகிறார்கள். எப்ப? பாஜகவுக்கு டொனேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம். அப்ப இதுல பாரதிய ஜனதா கட்சி, மத்திய அரசாங்கம் அவர்களது துஷ்பிரயோகங்கள் அப்பட்டமாக நாட்டு மக்களுக்கு உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக வெளிக்கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்றுதான் நம்ம பார்ப்போம். சார், சிலர் சொல்றாங்க பாஜகவுக்கு 6000 கோடிக்கு மேல நிதி வந்திருக்கு. அது ஒன்றும் பெரிய ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் இல்ல. ஏன்னா 39 எம்பிக்கள் வச்சிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கே 600 கோடினா 300 எம்பிக்கள் வச்சிருக்க பாஜகவுக்கு 6000 கோடி என்பது நியாயமான காசு தானே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க சார்? இத வந்து இந்த உத்தமர் அண்ணாமலை வந்து சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அண்ணாமலை விளக்க வேண்டியது என்னன்னா, அந்த கணக்கு இல்ல. அண்ணாமலை தமிழ்நாடு தலைவராக இருக்கார். கடந்த 2 ஆண்டுகள் 2.5 ஆண்டுகளாக அவர் தமிழ்நாடு தலைவராக இருக்கிறார். மார்டின் என்பவர் தமிழகத்தை சார்ந்தவர். அப்ப இந்த மார்டின் கிட்ட இருந்து இந்த பணத்தை பெற்று இந்த பாண்டுல பாரதிய ஜனதா கட்சி பெற்றதுல அண்ணாமலை என்ன புரோக்கர் வேலை இதுல செஞ்சிருக்கிறார் என்கிற உண்மை நாட்டு மக்களுக்கு வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும். அதைத்தான் பத்திரிகையாளர்கள் நேற்று அவர்கிட்ட கேட்கிறாங்க. அப்ப நீங்க சொன்னீங்கல்ல, அதாவது 60 எம்பிக்கு இது, 300 எம்பிக்கு இது என்று அந்த கணக்குக்கு வந்து போறாரு. பத்திரிகையாளர்களை மரியாதை குறைவாக பேசுறாரு. நீங்க போய் திமுகவை கேளுங்க, விசிகேவை கேளுங்க, மார்டின் மருமகனை கேளுங்க என்று உண்மையை திசை திருப்ப அவர் வந்து முயற்சி செய்கிறார். ஒரு ஐபிஎஸ் படிச்சிருக்கிறவர் அண்ணாமலை, நீங்க தமிழ்நாடு தலைவர் என்கிற முறையில தான் உங்கள்கிட்ட கேட்கிறாங்க. பணம் கொடுத்த மார்டின் தமிழகத்தை சார்ந்தவர் என்கிற முறையில தான் உங்ககிட்ட கேட்கிறாங்க. இந்த பணம் பெற்ற கட்சி நீங்கள் மாநில தலைவராக இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி என்கிற அடிப்படையில தான் உங்ககிட்ட கேட்கிறாங்க. நேர்மையாக உண்மையை சொல்ல கடமைப்பட்டிருக்கிற அண்ணாமலை உண்மையை சொல்ல திராணி இல்லாம அந்த கேள்வி கேட்ட பத்திரிகையாளர்கள் மீது பாய்வது என்பது நேர்மையற்ற மனிதர் அண்ணாமலை என்பதைத்தான் வந்து காட்டுது. சார், இந்த தேர்தல் பத்திர விவரங்கள்லாம் சாமானிய மக்கள் மத்தியில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஏன்னா இது வந்து பணக்காரர்களும் முதலாளிகளும் சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால இது வந்து பாஜகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடியே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? மார்டினுக்கு எந்த போலி லாட்டரி டிக்கெட் 1 ரூபாய், 2 ரூபாய், 5 ரூபாய், 10 ரூபாய்க்கு வாங்குறவங்க எல்லாம் யாரு? மார்டினுக்கு அந்த பணம் யாருகிட்ட இருந்து வருது? அவர் ஏதோ பெரிய மேஜர் எல்என்டிலையும் ரிலையன்ஸ்லயும் 2 கான்ட்ராக்ட் செஞ்சு 10,000 கோடி சம்பாரிச்சு அதுல 2,000 கோடி வந்து டொனேஷன் கொடுத்தாரா என்ன? குப்பன்டி சுப்பன்ட்டியும் 5 ரூபாய் 10 ரூபாய்ன்னு சொல்லி போலி லாட்டரி சீட்டுகளை எல்லாம் அடிச்சு அதை வசூல் பண்ணி அந்த பணத்தை தன்னுடைய கம்பெனி மூலமாக
பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுக்கிறார். அப்ப இது ஒரு நேர்மையான செயலா? இது கூட ஒரு ஐபிஎஸ் படிச்சிருக்கிற அண்ணாமலைக்கு புரியாதா என்ன? அப்ப அந்த அதனால இது மக்களிடத்துல தாக்கத்தை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா என்பது அல்ல பிரச்சனை. இவர்கள் செய்த செயல் நேர்மையான செயலா? இவர்கள் நாணயமானவர்களா? இவர்கள் நம்பிக்கைக்குரியவர்களா? இவர்கள் மக்கள் நலனில் கருத்தோடு செயல்படக்கூடியவர்களா? நிச்சயமா இல்ல, நிச்சயமாக இல்லை என்பது இதன் மூலமாக இவர்கள் கடந்த ஆண்டுகள்ல போட்டு வந்த பொய் வேஷம் இன்றைக்கு கலைந்திருக்கிறது. மோடி அவர்களது பிம்பம் சரிந்திருக்கிறது, அமித்ஷா அவர்களது பிம்பம் சரிந்திருக்கிறது. அண்ணாமலை நடத்திய நாடகம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இதுல அண்ணாமலை என்ன புரோக்கர் வேலை செஞ்சாருங்கிறத அவர் சொல்லணும். மார்டின் தமிழகத்தை சார்ந்தவர், பணம் பெற்றது பாரதிய ஜனதா கட்சி, அதனுடைய மாநில தலைவர் அண்ணாமலை. அப்ப இது யார் மூலமாக அந்த பணம் பாஜக போச்சு? இல்ல எனக்கு தொடர்பு இல்லைங்க, மத்தியில அவர்கள் நேரடியா பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம்ல. அதைய அதை விட்டுட்டு 10-40 எம்பி வச்சிருக்கிறவங்களுக்கு இவ்வளவு, 2 எம்பி வச்சிருக்கிறவங்களுக்கு இவ்வளவு, 300 எம்பி வச்சிருக்கிறவங்களுக்கு இவ்வளவு. அப்ப ஒருத்தர் வீட்டுல 10 குழந்தை இருந்தா ஒரு குழந்தைய அடிச்சு கொண்டு கொள்ளலாமா? அது சட்டத்தின் பார்வையில குற்றம் இல்லையா? என்ன முட்டாள்தனமான பேச்சு அது. தேர்தல் தேதி இன்னைக்கு அறிவிச்சிட்டாங்க. அகில இந்திய லெவல்ல நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும், தமிழ்நாட்டு அளவுல நாடாளுமன்ற தேர்தல் எப்படி இருக்கும்ன்ற உங்களுடைய கணிப்பு எப்படி இருக்கு சார்? இன்றைய தேதிக்கு எதிர்கட்சிகளுக்குள்ள இந்தியா கூட்டணியில மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை தெரியல. பல இடங்களிலும் பல பிரிவுகளாக இருக்கிறாங்க. நாடெங்கிலும் அந்த விளம்பர யுக்திகள், பிரச்சார யுக்திகள் பெரிய அளவுல பாஜகவால் கட்டமைக்கப்பட்டிருக்குது. இந்த எலக்டோரல் பாண்ட், இந்த இஷ்யூ கூட பார்த்தீங்கன்னா குறுகிய காலம்தான் இருக்கு. இப்ப நேற்று தான் இந்த விஷயம் வெளிச்சத்துக்கு வருது. இன்றைக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்குது. இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்கம் ஏற்படுத்தும்னு தெரியல. ஆனால் வருங்காலங்கள்ல இது ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கும். இந்த முறை எல்லா கருத்து கணிப்புகளும் மத்தியில பாஜக தான் வரும் என்பதுதான் இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். ஆனால் களம் சற்று திமுகவுக்கு சாதகமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது திமுக மேல இருக்கிற ஆன்டி இன்கம்பன்சி, அதாவது இந்த அதிருப்தி, பாஜக மேல இருக்கிற அதிருப்தி, இதை பயன்படுத்தி கொள்ளுகிற அளவுக்கு வலிமையான தலைமை இங்க வழிநடத்தல அதிமுக. அப்படி வழிநடத்தப்பட்டால் அதிமுக வெற்றி பெறும். சார், உங்க நேரத்துக்கும் பகிர்வுகளுக்கும் மிக்க நன்றி.